சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவளுக போன போட்டு சொல்லிருப்பாளுக, வெளியே எங்கேயும் போயிடாதுங்க, நாங்களே போய் பொண்ணை கூட்டு வரோம்னு. பொண்டாட்டி தாசனுங்க கதவு முடிக்கிட்டு அடகாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. இங்க யார் பேச்சும் கேட்டு யாரும் உட்காந்துட்டு இல்ல. ஆமாப்பா, தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நேத்து உன் தம்பி அவன் பொண்டாட்டி கிட்ட பேசினானே, அடேங்கப்பா, எப்பவுமே எப்படிடா பேசுவான் அவகிட்ட? கொன்னுடுவேன், மிதிச்சிடுவேன், அப்படிதானே பேசுவான். நேத்து போன போட்டு வா நாங்க பாத்துக்கிறோன்னு பம்முரா. அவ கொஞ்சம் கூட மதிக்காம போன வச்சுட்டா. என்னடா என்ன இதெல்லாம்? இவ எல்லாம் மாறிட்டாப்பா. இவ என் புள்ள கதிர் இல்ல, நந்தினி புருஷன். அம்புட்டுதான். ஏமா அப்படி பேசிட்டு தெரியற நீயே? ஐயோ பேசல சாமி, நான் பேசவே மாட்டேன். நீங்க தான் இப்ப அவளுக்கு பேச்சு கேட்டு ஆட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. கிளம்புங்க கிளம்புங்க, போன போட்டு வெளியில கிளம்புங்க. வீட்டுல இருந்தா உங்க ஆத்தாக்காரியும் அண்ணனும் சேர்ந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால வெளியே எங்கேயாவது சுத்திட்டு வாங்கன்னு உன் பொண்டாட்டி மாருங்க சொல்லிருப்பாளுங்க. நீங்களும் வேட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டீங்க. ஆமாமா, அப்போ நான் இப்படி எல்லாம் பேசவே கூடாது. பேச மாட்டேன் சாமி. ஏமா எங்களை என்னதாம்மா செய்ய சொல்ற? இருந்தாலும் தப்பு, போனாலும் தப்புனா நாங்க என்னதாம்மா செய்யட்டோம்? நான் தெரியாம தாம்மா கேட்குறேன். எங்களுக்கு பிள்ளைய பத்தி அக்கறை இருக்காதாம்மா? அன்னைக்கு அண்ணன் என்னமோ வெளியே தெரிஞ்சு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் ஒரு பக்கம் தேடித்தானே இருக்காங்க. அப்ப நாங்களும் போய் பார்க்கத்தானே வேணும். என்னத்த பார்த்து கிழிக்க போறீங்க? நேத்து உள்ள போய் கதவை அடிச்சுக்கிட்டீங்க, இன்னைக்குதான் வெளியே வர்றீங்க. அப்போ உங்களுக்கு எம்புட்டி இருக்கும். ஏண்டா மூத்தவா நேத்து முழுக்க சோறு திங்கல, அவனை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? இவன் பேசுனது நினைச்சு நினைச்சு சங்கடப்பட்டு உட்கார்ந்திருக்கான். போய் ஒத்த வார்த்தை பேசினா என்ன? என்ன இவன் கிரீட இறங்கிடுமா என்ன? நீங்க எல்லாம் அவளுக்கு சொல்படி ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. அவளுக்கு ஆட்டி வைக்கிற பொம்மையா மாறிட்டீங்க. இருங்க வர. சும்மா இருடா. என்னப்பா இதெல்லாம்? அவ கோபப்படும்படி ஏன்பா நடந்துக்கிறீங்க? இந்தா இந்தா கட்டிக்கிங்க. ஆணு கொண்டா கட்டிக்கிட்டு அடுப்படியில போய் வேலையை பாருங்க. உங்க புருஷன் மாறுங்க வெளியில போய் வேலை பார்க்கட்டும். நானும் பொம்பளை தாண்டா. பொம்பளைன்னா எந்த அளவுக்கு இருக்கணும்னு தெரிஞ்ச பொம்பளை. இப்ப நான் அப்பத்தாவா இருக்கேன். பெரிய மனுஷங்கிறதுனால சில விஷயங்களை பேசுவேன். அம்புட்டுதான். நான் எல்லாம் மருமகளா இருந்தப்போ எப்படி இருந்த தெரியுமா? தெரியும், பெரியப்பத்தா சொல்லிருக்காங்க. ஏய் சொல்லுவாடி, அந்த கிழவி இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவா. அவ ஆன ஆட்டத்துக்கு தான் அப்படி ஒரு சாவு வந்துருச்சு அவளுக்கு. அடுத்து இதா இவளுக ஆரம்பிச்சுட்டாளுக. உங்க அப்பனுங்க அதுக்கு ஒத்து ஊதுறானுங்க. மா நீ எங்களை என்ன வேணாலும் திட்டிக்கம்மா. நீ எங்களை பெத்தவம்மா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா. அவரு அப்படிதானம்மா, எங்களை ஆளாக்கி விட்டது அவர் தானம்மா. எங்களுக்கு சோறு போட்டு வாழ்க்கையை சொல்லி கொடுத்து வளர்த்தவர் அவர் தானம்மா. சத்தியமா சொல்றேம்மா, தயவு செஞ்சு ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்க சொல்லுமா. நாங்க அவரை பேசணுமே தவிர நாங்க அவருக்கு எதிராக திரும்பிட்டோம், அவருக்கு துரோகம் நினைச்சிட்டோம்னா அந்த சாமிக்கு அது அடுக்காதுமா. அண்ணனுக்கு எப்பவுமே நாங்க தம்பிங்க தாம்மா. அவர் காலுக்கு எப்பவுமே நாங்க செருப்பாதாம்மா இருப்போம்.
ஆனா நம்ம புள்ள முக்கியம்மா. மா, என்னையோட 2 நாள் ஆகுதுமா. என் புள்ள எங்கன்னு யோசிச்சு அப்படியே பைத்தியம் பிடிக்குதுமா எனக்கு. என்னதான் செய்ய சொல்ற? என்ன மாமா, இதே வயசு புள்ளைய வெளியே பார்த்தா கண்ணடி பேரு, இப்ப புள்ளன்னு பெரிய மாமா மீறி போறீரு. ஓவர் நைட்ல உத்தமராயிட்டீரோ? ஆமாடா, ஆமா. நான் கண்ணடிப்பேன், தப்பா யோசிப்பேன். அதனாலதான் இப்ப பதறுது. என் புள்ளைய எவனாச்சும் அப்படி பார்த்துருப்பான்னு நினைக்கிறப்போ மனசு வலிக்குதுடா, வலிக்குது. டேய், மனுஷன் நான் ஒரு கட்டத்துல திருந்தணும்டா. நான் திருந்திட்டேன். மரியாதையா வாய மூடிட்டு கடை. எங்க வீட்டு புள்ளைய நாங்க தேடி கொண்டாரோம். அண்ணா, நீங்க வாங்கண்ணே. ஏய், யார் பிள்ளைய யார் தேடுறது?